ஹலோ ஆய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கேன்னு நம்புறேன். ரொம்ப போர் அடிக்குது. எங்கன்னா போகலான்னு சொல்லிட்டு மெரினா பீச்சுக்கு வந்தோம். ஆனா அங்கேயும் ரொம்ப போர் அடிக்குதுங்க. இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. ஏன்னா எல்லா இடமே பார்த்த இடம். சரி, நம்ம எம்ஜிஆர் சமாதி பார்த்துருவோம். இது வரைக்கும் அம்மா சமாதி பார்த்துருக்கோமா? இல்லையே. கிட்டத்தட்ட 5 வருஷம் ஆகுது ஓப்பன் பண்ணி. ஏன்னா January 26, 2021 ஓப்பன் பண்ணுது. இது வரைக்கும் நம்ம பார்க்கல. சரி, ஓகே, நம்ம போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கே போனோங்க. போகும்போதே எப்பவும் போல ஃப்ரண்ட்லேயே 2 ஸ்டாச்சு இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது ஒரு ஸ்டாச்சு இருந்தது. இந்த டைம் அம்மா ஸ்டாச்சுவும் சேர்த்து இருக்கு. 2 பார்த்துட்டு அப்படியே நாங்கள் ஃபர்ஸ்ட் போனது தான் நம்மளோட எம்ஜிஆர் அவருடைய சமாதிக்கு போனோங்க. மக்களுக்காக நான் வாழ்வை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள். ஆனால் நான் போன டைம்ல பார்க்கும்போது இந்த காது வச்சு கிட்ட கேட்குற மாதிரி தான் இருந்தது. ஆனால் இந்த டைம் பார்த்தீங்கன்னா சுற்றி வேலி மாதிரி போட்டு கிரில் கேட்டு போட்டிருக்காங்க. யாரும் பக்கத்தில் போகாத அளவுக்கு சேஃப்டியாக பார்த்துருக்காங்க. சரி, ஓகே, நம்ம அவரையும் பார்த்துட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பி அதுக்கப்புறம் அம்மா சமாதி தாங்க போனோம். இந்த அம்மா சமாதி 80 கோடி கிட்ட கட்டப்பட்டிருக்குதுன்னு சொல்கிறாங்க. அந்த சமாதியில் பார்த்தீங்கன்னா பை த பீப்புள் ஃபார் த பீப்புள், அதாவது மக்களுக்காகவே நான், அவங்களுடைய அந்த வார்த்தைகள் அங்கே கல்வெட்டை பொறிக்கப்பட்டிருக்குங்க. அங்கே ஒரு காக்கா, குட்டி காக்கா அம்மா அம்மான்னு கத்தினுங்கிற மாதிரி இருந்தது. அதுவும் அம்மாவை தான் தேடுறது போல குட்டி காக்காவும். சரி, அந்த காக்காவை பார்க்கவும் பாவமாக இருந்தது. சரி, என்ன பண்ண முடியும், அம்மா வர வரைக்கும் அது அங்கே தான் இருக்கணும்னு நினச்சிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து அம்மாவோட நினைவிடம், நல்ல ஞாபகம் இருக்கட்டும், இது ஏன் சமஸ்தானம் பார்த்தீங்கன்னா அவங்களோட குழந்தை பருவ போட்டோல இருந்து பதவியில் இருக்கும் போது எடுக்கப்பட்ட போட்டோ வரைக்கும் அங்கே வச்சிருந்தாங்க. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்ததுங்க, சூப்பராக இருந்தது. அதெல்லாம் மக்கள்லாம் பார்த்து ரசிச்சு அங்கே நின்று ஃபோட்டோ செல்ஃபிலாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அவங்களுடைய புகைப்படம் வச்சு அவங்க சொன்ன வாக்குலாம் லெட்டராக வச்சுருந்தாங்க. அவங்க நடித்த படங்களில் ஓல்டு ஃபோட்டோஸ்லாம் அங்கே வச்சுருந்தாங்க. பார்க்கவே நல்லா இருந்தது. ஜெயலலிதா என்னும் நான். அப்புறம் அவங்க என்னென்ன ஆக்டிவிட்டியில் இருந்த ஃபோட்டோஸ்லாம் அங்கே வச்சுருந்தாங்க. ஒரு கண்ணாடி பாக்ஸில் வச்சு அங்கே சின்ன சின்ன ஃபோட்டோவாக வச்சுருந்தாங்க. பார்க்கவே நல்லா இருந்ததுங்க. அங்கே மக்கள்லாம் நிறைய பேர் அவங்க ஃபோட்டோ நின்று ஃபோட்டோ எடுத்துருந்தாங்க, செல்ஃபிலாம் எடுத்துட்டாங்க. சரி, நாங்கள் அதுவும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே வெளியே வந்தாங்க. வெளியே ஓகே, அவ்வளோதான் போல் முடிஞ்சிச்சு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே நடந்துட்டு இருந்தோம். அப்புறம் தாங்க பார்த்தேன், அதுக்கு ஆப்போசிட்டில் மக்கள்லாம் அங்கே போயிட்டு இருந்தாங்க. சரி, என்னடா இது, அங்கேயும் வேறு இதே மாதிரி தான் வச்சுருக்குறாங்களோ நினச்சின்னு நாங்களும் அப்படியே போனோம். அந்த இடம் நேம் பார்த்தீங்கன்னா அறிவுசார் பூங்காங்க. இது நாலேஜ் பார்க்குன்னு சொல்கிறாங்க. அது உள்ள சரி, என்னடா நாலேஜ் பார்க்குன்னு சொல்லிட்டு நாங்களும் உள்ளே போனோம். உள்ளே போகும்போது இது ஓப்பன் பண்ணது எடப்பாடி அவர்கள். இப்போதான் எனக்கு தெரியுது, அவர் தான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்காரு போல். சரின்னு சொல்லிட்டு அப்படியே உள்ளே வந்தோம். அது எல்இடி டிவி மாதிரி இருந்தது. அது எனக்கு சரியாக தெரியல அது என்னன்னு. ஆனால் அது பார்க்கும்போது மக்கள் தாய்க்கு மலரஞ்சலி, அது என்னன்னு எனக்கு சரியாக தெரியலங்க. அப்புறம் 2 சைக்கிள் இருந்தது. 2 சைக்கிளை 12 வயசு குழந்தைகள் பிளேன்னு போட்டுது. ஆனால் அங்கே யாரும் ப்ளே பண்ணலாங்க அந்த அளவுக்குலாம். அது ப்ளே பண்ணணுமா இல்லையான்னு கூட தெரியல. ஏன்னா அங்கே செக்யூரிட்டி கார்டு இருந்தாங்க. அதே மாதிரி அவங்களோட சின்ன சின்ன ஃபோட்டோஸ், அம்மாவோட சின்ன சின்ன ஃபோட்டோஸ்லாம் ஒரு ஃப்ரேம் மாதிரி பண்ணி வச்சுருந்தாங்க. அப்படியே நாங்கள் சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கல்வெட்டு மாதிரி இருந்ததுங்க. அதில் திருக்குறள், தீண்டாமை ஒழிப்பு, அது அவங்களுக்கு புகைப்படம் பதிஞ்சிருக்கு, பெரியார். இது சத்துணவு அப்படின்னு போட்டு எம்ஜிஆர் இருக்காரு. அந்த மாதிரி நிறைய பேரோட அந்த வார்த்தைகள்லாம் பொறிக்கப்பட்டிருக்குதுங்க. அப்புறம் அங்கேருந்து கொஞ்சம் தூரம் அப்படியே நடந்து போனோங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரூம் மாதிரி இருந்தது, ஓப்பனில் தான் இருந்தது. பிளே அண்ட் வின், சொல்லுங்கள் வெல்லுங்கள் அப்படின்னு ஒன்று போட்டு இருந்ததுங்க. ஆனால் அது எப்படி அது ப்ளே பண்ணுதுன்னு தெரியல. ஏன்னா அங்கே ஆர்வம் இல்லை, எப்படி ஒரு எக்ஸாம்பிள் எதுவுமே சொல்லி தரல, ப்ளே பண்ணலாமா வேணாமான்னு. அதுலேருந்து நாங்கள் அப்படியே மூவ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அம்மா ஃபஸ்ட்டு லேப்டாப் தந்தது இந்த பொண்ணுக்காக இருக்கும். ஸோ அம்மா அந்த லேப்டாப் தந்தது நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஆனால் அந்த பொண்ணு ஃபோட்டோ ஸ்டாச்சு பார்க்கறதுக்காக அவங்க ஃபேமிலியாக அடிக்கடி இங்கே பார்த்துருப்பாங்க போலங்க. சரின்னு சொல்லிட்டுங்க அப்படியே நாங்கள் வெளியே வந்துட்டோம். வெளியே எப்பவும் போல் நாங்கள் ஓகே சொல்லிட்டு அப்படியே ஒரு சில ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் அங்கேருந்து அப்படியே டாடா பாய் பாய் சொல்லிட்டு உங்களுக்கு அப்படியே நாங்களும் அப்படியே கிளம்புறோங்க. ஓகே மக்களே, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இது ஒரு சின்ன ஒரு மினி விளாக் தாங்க. என்ன மாதிரி பார்க்காம சில பேர் இருப்பீங்க, ஸோ அவங்களுக்காக இந்த வீடியோ. ஓகே மக்களே, டாடா பாய் பாய், see you.